சனியை போல் கொடுப்பவரும் இல்லை, சனியை போல் கெடுப்பவரும் இல்லை. நவகிரகங்களில் ஈஸ்வரன் பட்டம் பெற்ற ஒரே கிரகம் சனி பகவான் தான். சனீஸ்வரனை பார்த்து மனிதர்கள் மட்டுமல்ல, தெய்வங்களும் பயந்து நடுங்கிய கதைகள் உண்டு. ஒருமுறை சனி பகவான் இந்திரனுடன் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, அனைவரையும் பிடித்து பாடாய் படுத்துகிறாயே, உணவு பிடியில் சிக்காதவர்கள் யாராவது இருக்கிறார்களா என இந்திரன் கேட்க, சற்று யோசித்து பதிலளித்த சனி பகவான், ஒரே ஒருவர் மட்டும்தான் இருக்கிறார், இப்போதுதான் நினைவுக்கு வருகிறது, அவரையும் பிடிக்கும் காலம் வந்துவிட்டது என கூறி வேகமாக கைலாயத்திற்கு செல்கிறார். சனி பகவான் வேகமாக வருவதை கண்ட சிவபெருமான், என்ன சனீஸ்வரா இந்த பக்கம், அதுவும் எவ்வளவு அவசரமாக வந்து கொண்டிருக்கிறாயே என கேட்க, சிவனை நோக்கி பதிலளித்த சனி பகவான், இறைவா, விதிப்படி தற்பொழுது உங்களை பிடிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது, அதனால் தான் இங்கு வந்தேன் என்றார். இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த சிவபெருமான், என்னது, என்னையே பிடிக்கப் போகிறாயா? அந்த விதியை வகுத்தவனே நான் தான், என்னை எப்படி உன்னால் பிடிக்க முடியும் என்றார். உடனே சனி பகவான், விதியை வகுத்த நீங்களே விதியை மீறலாமா பரம்பொருளே, எனக்கு அனுமதி தாருங்கள் என்றார். 7.5 ஆண்டுகள் அல்ல, 7.5 நாளிகை கூட உன்னால் என்னை பிடிக்க முடியாது, உன்னால் முடிந்தால் என்னை பிடித்துக்கொள் என கூறி சிவபெருமான் பார்வதியின் கழுத்தில் இருந்த ருத்ராட்ச மாலைக்குள் சென்று மறைந்து கொள்கிறார். ருத்ராட்ச மாலையை எந்த சக்தியாலும் நெருங்க முடியாது, அதுவும் சிவன் மறைந்திருக்கும் பார்வதியின் ருத்ராட்சத்தின் சக்தியை சொல்லவா வேண்டும்? இவை அனைத்தையும் யோசித்த சனி பகவான் அதே இடத்தில் அமர்ந்து நமசிவாய மந்திரத்தை உச்சரிக்க தொடங்கிவிட்டார். 7.5 நாளிகை முடிந்ததும் ருத்ராட்ச மாலைக்குள் இருந்து வெளியே வந்த எம்பெருமான், பார்த்தாயா சனி, உன்னால் என்னை பிடிக்கவே முடியவில்லை என்றார். இதற்கு பதிலளித்த சனி பகவான், பரம்பொருளே, உலக உயிர்கள் அனைத்தையும் தனக்குள் அடக்கி வைத்துள்ள தங்களையே 7.5 நாளிகை ஒரு இடத்தில் ஒளிந்திருக்கும்படி செய்ததே என் பார்வை உங்களின் மேல் பட்டதால் தான் என்றார். சனியை போல் கெடுப்பவரும் இல்லை, சனியை போல் கொடுப்பவரும் இல்லை. நன்றி, வணக்கம்.